உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க அமைச்சர் அவரோட அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தியாளருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறத விளக்கிறதுக்காக கூட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு சங்கத்தோட கண்களாக இருக்க உறுப்பினர்கள் வந்து வருகை என வரவேற்கிறேன். இதில் இப்போ என்ன நோக்கம்னா, அரசுகிட்ட இருந்து என்னென்ன நமக்கு திட்டங்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நலநிதி வந்து சங்கத்தில் ₹1 பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, ₹1 தானே பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம யதார்த்தமாக இருந்தோம். இப்போ அதை வந்து பிப்ரவரி மாதத்துல இருந்து நலநிதி உங்கள் பால் பணத்தில் ₹10 பிடிச்சிட்டு இருக்கோம் அரசு சொல்லி. அதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு உறுப்பினர், இது வந்து உறுப்பினருக்கு தான் பொருந்தும். நம்ம சங்கத்தில் வந்து இப்போ தலைவர் பீரியட் இல்லாததுனால இப்போ ஊற்றுறவங்க யாரும் மெம்பர் கிடையாது. அவங்களுக்கான உறுப்பினர் எண் கொடுத்துருக்கோம். 1000க்கு மேலே கொடுத்துருக்கவங்கலாம், அதாவது கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் நம்பர் கேட்கறதுனால ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இது பொருந்தாது. தலைவர் பீரியட் வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் உறுப்பினர் ஆக்கிடுவோம். நம்ம ஆக்கிடலாம். இப்போதைக்கு உறுப்பினருக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயம் பொருந்தும். இப்போ ₹10 பிடிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த உறுப்பினர் ஏதாவது விபத்தில் மரணம் அடைந்தாலோ, ஏதோ விபத்தில் கை கால் ஊனமுற்றாலோ அதுக்கு வந்து இவ்வளோன்னு அறிவிச்சிருக்காங்க. பால் உற்பத்தியாளர் உறுப்பினர் ஆகணும். அந்த உறுப்பினருக்கு ஏதாவது விபத்தில் நேர்ந்தால் அப்படி உண்டு. இப்போ விபத்துன்னா இழப்பீட்டு தொகை வந்து 4 லட்சம் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ இந்த ₹10 பிடிக்கிறதுனால 4 லட்சம் உயர்த்திட்டாங்க. விபத்தில் மரணம் அடைந்தால் 4 லட்சம், திருமண உதவித்தொகை 60,000. இது எல்லாமே அந்த உறுப்பினருக்கு ஏதாவது அந்த குடும்பத்தில் நடந்துட்டால் மட்டும்தான் பொருந்தும். உறுப்பினர் உறுப்பினர் நான் சொல்றது நல்லா கவனம். அந்த உறுப்பினருக்கு ஏதேனும் நடந்தால், விபத்து நடந்தால், ஆமா அவங்களுக்கு ஏதாவது நேரிட்டால் தான் இது பொருந்தும். இந்த விஷயமே வீட்டுல நாங்க பால் ஊத்துறோம், எங்க வீட்டுல 2 குழந்தை இருக்கு. குழந்தைக்கு வந்து திருமண உதவி தொகைன்னு வருது 60,000. அது வந்து குழந்தைக்கு வந்து எல்லா குடும்பத்திலயும் குழந்தை இருக்கும், திருமண உதவி தொகை கொடுக்க முடியாது. அந்த உறுப்பினருக்கு ஏதாவது நேரிட்டால் அவர் வந்து தொடர்ந்து 2 ஆண்டு பால் ஊற்றிருக்கணும். சங்கத்துக்கு ஒரு வருஷத்துல 180 நாள் கண்டினியூவா பால் ஊற்றிருக்கணும், அல்லது 120 லிட்டர் பால் ஊற்றிருக்கணும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும். உறுப்பினருக்கு தான் பொருந்தும், உறுப்பினர் அல்லாதவருக்கு இது பொருந்தாது. உறுப்பினருக்கு ஏதாவது விபத்து நேரிட்டால் அப்போ வந்து இது வந்து பொருந்தும். இப்போ 2 உறுப்புகள் இழந்தால் 2.5 லட்சம், ஒரு உறுப்பு இழந்தால் 1 லட்சம். கல்வி உதவித்தொகை 2 குழந்தைகளுக்கு தலா 50,000. இப்போ ஒரு உறுப்பினர் மரணம் அடைந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க 2 குழந்தைங்களுக்கு தலா 50,000 வந்து கல்வி உதவித்தொகைக்கு சங்கத்தில் இருந்து கொடுக்கணும். இதெல்லாம் போக திடீர்னு இப்போ ஒரு உறுப்பினர் பால் ஊற்றிட்டு இருக்க உறுப்பினர் இறந்துட்டாரு அப்படின்னா அன்னைக்கு ஈம சடங்குக்கு 25,000 சங்கத்தில் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வாங்கணுமோ அதை நம்ம ப்ராசஸ் இருக்குது. உடனடியாக கொடுக்கணுங்கிறது இப்போ சொல்லிடலாம். அதுக்கான ஜிஓலாம் இன்னும் எங்கள் கைக்கு வந்து சேரல, வந்துடும், ஆர்டர்ஸ் வந்துடும். இது ஒன்று. மற்றபடி அவங்க உறுப்பினரே இல்லை. உறுப்பினர் வந்து தலைவர் இருக்கும்போது தான் சேர்த்தா உறுப்பினர். அவங்க தான் தேர்தலில் நிற்க முடியும், ஓட்டு போட முடியும், எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம தலைவர் இல்லாத போது சேர்க்கறது இணை உறுப்பினராக தான் வச்சுக்குவாங்க. அதுக்கு வந்து எந்த இதுவும் பொருந்தாது. இப்போ வந்து தலைவரே கிடையாது. கூட்டுறவு சங்க எலெக்ஷன் நடந்தால் தான் தலைவர். முன்னாடி பார்த்தீங்கன்னா வரதே தலைவராக இருந்தாப்புல. அது வரைக்கும் யாரெல்லாம் உறுப்பினரோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும். இப்போ உங்களை இப்போ உறுப்பினராக சேர்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் அங்கே அப்ஜெக்ஷன் கிடையாது. அது தலைவர் பீரியடில் தான் சேர்க்க முடியும். இப்போ தீர்மானமே நம்ம போட முடியாது. வரவு செலவு அலுவலர்னு ஸ்பெஷல் ஆஃபீஸராக கூட இல்லை. இப்போ வரவு செலவு பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து மினிட்டே ரெக்கார்ட் பண்ண முடியாது.
உறுப்பினர் சேர்க்கணும்னா மினிட் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கே முகாந்திரம் கிடையாது. எல்லாமே நம்ம சொல்றது உறுப்பினருக்கு தான் போடணும். விபத்து நடந்துருச்சு, ஒரு சடனம், இதுக்கு எல்லாமே முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வேணும், இல்லைன்னா ஜிஹெச்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அரசு திட்டத்தை நம்ம வந்து கலந்து தரணும்னா அதுக்கான பேப்பர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். எங்கள் சைடில் வந்து ஃபார்ம் 6ம் ஃபார்ம் 10ம் நான் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ ஏற்கனவே ₹1 இந்த விழிப்புணர்வுலாம் எங்களுக்கே இல்லை, செக்ரட்டரிங்களுக்கே கிடையாது. நாங்கள் நலநீதி ₹1 பிடிச்சிட்டு இருப்போம். அது எதுக்கு பிடிக்கிறாங்க என்னன்னே தெரியாது. அது எதுவும் நடந்ததாக தெரியல. அரைக்கமட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு கிளைம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்த சொல்கிறாங்க. இது மக்களுக்கு முன்னே, உறுப்பினருக்கு முன்னே தெரியணும், அதுக்காக தான் நடத்த சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்க மாட்டோம், உறுப்பினருக்கு மட்டும்தான் பிடிக்கும். 1000க்கு மேலே உள்ள யாருக்கும் நம்ம பிடிக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். உறுப்பினர் தலைவர் காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ₹10 பிடிக்கும், ₹1 பிடிச்சோம். உங்களுக்கு பிடிக்க கூடாது, பிடிக்கவும் இல்லை, பிடிக்கக்கூடாது. அது அப்புறம் சொல்றேன். முதல்ல கூட்டம் நடத்துறோமோ அதை சொல்லிடுறோம். இதுக்கு வந்து இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அரசு மருத்துவரின் உடற்குழு அறிக்கை, முதல் தகவல் அறிக்கை, படிவம் 6, படிவம் 10, ஆதார், பேன் கார்டு, குடும்ப அட்டை நகல், வங்கி பாஸ் புத்தக நகல், சம்பளப்பற்றோட பதிவேடு நகல், வாரிசுதாரர்களின் ஆட்சேபனை இல்லை கடிதம். ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் வந்து மறுப்பு சொல்லக்கூடாது. இது மறுப்பு சொல்லாத இருக்கிற பலனை அடைஞ்சிக்கிறதுக்காக சொல்றாங்க. இது வந்து இந்த நல்ல நீதி குடிக்கிறது சம்பந்தமா. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்கோ எல்லாம் நம்ம பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து வயசை வந்து 60லேருந்து 55 குறைச்சிட்டாங்க. 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தேவையான ஆவணங்களை ஆன்லைனில் ஏற்றி விட்டு டாக்கோவில் பலனடையவும் அடையலாம். மிச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கடன் வாங்கி கொடுங்க, லோன் வாங்கி கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது 4 நாள் கூட்டம் போட்டு நடத்தியிருக்காங்க நம்ம அரசு அலுவலகத்துலாம். அவங்க எங்களுக்கு 15ஆம் தேதி இந்த கூட்டத்தை போட்டு இதை நீங்கள் 22ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க உள்ள சங்கத்தில் உள்ளவங்க கூட்டத்தை நடத்தி இதெல்லாம் உறுப்பினருக்கு சொல்லணுங்கிறது தான் செய்தி. பார்ப்போம். அப்புறம் நீங்கள் நம்ம வந்து கூட்டுறவு சங்கத்தில் பராமரிப்பு கடன்னு மாட்டுக்கு கேசிசி, அது இப்போ நம்ம ரூட்டில் இது வரைக்கும் யாருக்கும் நம்ம வாங்கி தரல. ஆனால் ஆல்ரெடி வந்து 19,000 கூட்டுறவு சங்கத்தில் நம்ம ஆளுங்களே வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வாங்குறவங்களுக்கு தெரியும். வட்டி இல்லாத ஒரு பராமரிப்பு கடன் 19,000 வருஷத்துல ரினியூவல் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு பராமரிப்புக்காக கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கணும். அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதானே பேச வரோம். நாங்களாம் வாங்க முடியுமா இல்ல இப்படி உறுப்பினர் மட்டும் தான் வாங்க முடியும்? எல்லாமே உறுப்பினர் மட்டும். எங்களுக்கு தீர்மானம் வந்து ஸ்பெஷல் ஆபீசர் போட முடியாது. சரியா? இப்போ வந்து உங்களை சேர்க்க முடியாத சூழ்நிலை. அவ்வளவுதான். தலைவர் பிரிவுல தான் உறுப்பினர் தலைவர் பிரிவு இல்லையே, கூட்டுறவு சங்க தேர்தலே நடக்காம இருக்குல்ல, அதனாலதான் அதை திருப்பி சுட்டி காட்டும். இந்த 19,000 வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் உறுப்பினருக்கு எல்லா உறுப்பினர் எல்லாத்துக்குமே கேசிசி கறவை மாட்டு கடன், பராமரிப்பு கடன் 1 வருஷத்துக்கு வட்டி இல்லாமல் திரும்பி 1 வருஷம் வச்சு காட்டணும். அப்படியே ரினியூவல் பண்ணிக்கணும், திரும்பி வாங்கிக்கணும். இல்லை, ஒரு நிமிஷம் நான் முன்ன சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்க என்ன இருக்குன்னு நான் ஜெனரல் செக்ரட்டரி எவ்வளோ வர சொல்லியிருப்பேன். ஒரு 52 பேர் சொல்றாரு.
ஆள் காசு ஏற்றாங்க இங்கே பிடிச்சாங்க மாதம் மட்டும் சொல்லி அதனால மீட்டிங் பேசுறாங்க அப்படின்னாரு. ஆள் காசு இங்கே லோன் கொடுக்குறாங்க அப்புறம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னா மாவட்ட தொழில் டிக் இருக்கு இல்லையா, டிக்கு மாவட்ட தொழில் மையத்துல ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள் மட்டும் 18 வயதிலிருந்து 55 வயது வரை தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, விலைப்பட்டியல், ஜாதி சான்றிதழ், திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். வருமான உச்ச வரம்பு இல்லை, எவ்வளவு வேணாலும் வருவாய் இருக்குங்கிறது பொருந்தாது. திட்ட மதிப்பீடு கறவை மாடு வாங்க ரூ 10 லட்சம் முதல் வழங்கப்படுகிறது. டிக்ல ஆதிதிராவிடர்களுக்கு எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 10 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் கார்போரேட்ல டிக்ல இருந்து வந்தோம்னா விண்ணப்பிக்கும் முறைன்னு ஒரு ஆன்லைன் டாட்காம் கொடுத்துருக்காங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில கேசிசி கொடுக்கறது இல்லை. நான் ஐடிபி பேங்க் மேனேஜர்கிட்ட நம்ம கேட்டோம், ஏன் இது வந்து கூட்டுறவுலாம் தராங்க, ஏன் கேசிசி கொடுக்க கூடாதுன்னு கொடுக்காதனால நம்ம வாங்கி தர முடியல. கறவை மாடு கடன் 50,000 சராசரி யாருக்கு வேணாலும் வாங்கி தரலாம். அது நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ஆவின் மூலயமா இப்ப காப்பீடு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம டேக் அடிச்சோம் இல்லையா, அது நம்ம ஸ்கீம்ல தான் வருது. இப்போ பால் கறவை இயந்திரம் வந்து ஆலத்தூர் தாலுகாவுக்கு 30 இருக்காங்க. அதில் ஒன்று நம்ம வரதனுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா FBDPன்ற ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதில் நிறைய ஃபண்ட் இருக்குது. இப்போ முதல் கட்டமாக 30 மிஷின் ஆலத்தூருக்கும் ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட் யூனியன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆலத்தூரும் வேப்பந்தட்டைக்கும் கொடுத்தாங்க. வேப்பந்தட்டைக்கு 50, ஆலத்தூருக்கு 30 கொடுத்தாங்க. ஊருக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான். இப்போ அது ஃபண்டு நிறைய இருக்கிறதுனால கறவை இயந்திரம் வேணுங்கிறவங்க தகுதியாக ஒன்று வாங்கி தரணும். இப்போ நம்ம ஊருக்கு வரதனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது 85% மானியம். 35,000 ரூபா அதோட வேல்யூ. 5,400 மட்டும்தான் அவருக்கு வந்து பணம் பிடிக்கும். சங்கத்திலேருந்து பணம் கட்டி அவருக்கு வாங்கி கொடுத்தோம்னா இப்போ அவர் பால் கணக்கில் நம்ம பிடிச்சிக்குவோம். 5,400 மட்டும் அதோட வேல்யூ 35,000. தேவைப்படுறவங்க சொல்லுங்க, அதுவும் வாங்கி கொடுக்கலாம். 35,000 ரூபா, 5,400 நம்ம பணம் கட்டினா போதும். அது ஸ்கீம் எப்படி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்குறவங்களும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. 30 தான் யூனியனுக்கு வருதுன்னா அந்த ஊருக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான் கொடுக்க முடியும். அடுத்து தேவை அதிகமான மாடு அதிகமாக இருக்கவங்களுக்கு அப்படி அந்த அடிப்படையில் நான் வரவேன், மாடு அதிகமாக வச்சுருக்காரு, மாடு அதிகமாக வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்படிதான் பண்ண சொன்னாங்க. வேறு யாருக்கும் தேவைன்னா அடுத்த வருங்காலகட்டத்தில் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இது இன்னொன்று, நம்ம வந்து பால் ஊற்றுறவங்க ஒரு 1000 ரூபா வேணும், 500 ரூபா வேணும்னா நம்ம அதையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பால் கணக்கில் ஊற்றி முன்பணம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, வெண்நிதின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தில் வந்து 1 லட்ச ரூபா டெபாசிட் ஏதாவது ஒரு வங்கியில் போட சொல்லுது. அந்த வங்கியில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பால் ஊற்றுறீங்க, 10,000 ரூபாய்க்கு ஊற்றுறீங்கன்னா 5,000 ரூபா உங்களுக்கு வந்து வெண்நிதி திட்டத்தில் வந்து வட்டி இல்லாமல் கொடுக்கலாம். 1 மாதத்துக்கு. 1 மாதத்துக்கு மேலே போனால் அதுக்கு வட்டி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படிவம் இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் 1000 ரூபா கேட்குறீங்க, டக்குன்னு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், பட்டோடாவில் பிடிச்சிக்கிறேன், இது போயிட்டு இருக்குது. இதை வந்து எங்களுக்கு பாதுகாப்புக்காக முறைப்படுத்துகிற அடிப்படையில் வெண்நிதி திட்டம்னு சொல்லிட்டு பேங்கில் வந்து ஒரு ஃபண்டு ரிசர்வாக வச்சுட்டு பார்த்தீங்க, நீங்கள் ஜாமீன் போடணும். ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கலான்னு ஒரு ஜாமீன் போடணும். இந்த சட்ட சிக்கல்லாம் வரும். அதில் அந்த வெண்நிதி திட்டம்ன்றத இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்போம், எங்கிட்ட கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்து கொடுத்து எங்கள்கிட்ட காசு இருக்காது,
திடீர்னு ஆய்வுக்கு வந்தாங்கன்னா கையாடல் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் இல்லை. அதை தவிர்க்கிறதுக்காக வெந்நீர் திட்டம் வந்து கவர்மெண்ட்டு கொண்டு வந்து இது எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உற்பத்தியாளர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் போய் தெரியாமல் இருக்கு, அதை போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது அறிவித்ததால இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இருக்கு. நம்ம சங்கத்தில் தொடர்ந்து ஊத்துறவங்க ஒரு சிலர் தான். வருஷத்துக்கு வருஷம் ஊத்துறாங்க போயிடுறாங்க, ஊத்துறாங்க போயிடுறாங்க இருக்கு. அப்படி நம்ம கொடுக்க முடியாது. இருக்கிறத வந்து பிரிச்சு கொடுக்கலாம். 25 லட்சம் ரூபாய் பக்கம் ரன்னிங் கேபிட்டல் நம்ம வச்சிருக்கோம். சங்கத்தில் ஆய்வுங்கிறது பணம் வருதோ வரலையோ நம்ம 16ஆம் தேதி பணம் கிடைக்குது. அதை பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த செக் வர வரைக்கும் 40 நாள் கூட பெண்டிங் ஆயிருக்கு. ஏன்னா கால் பண்ணி பணம் வர 40 நாள் கூட பெண்டிங்ல இருந்துருக்கு. அப்ப அந்த 40 நாள் வச்சு தான் பட்டோடா போட முடியும். அதனாலதான் ஆடிட் ரிப்போர்ட்ல எழுதுனா கூட பிரிச்சு கொடுக்காம வச்சிருக்கு. ஏன்னு கேட்டா வந்து அறிவுறுத்துவாங்க, பிரிச்சு கொடுங்கன்னு அறிவுறுத்துவாங்க. அது ரெகுலரா குற்றச்சாட்டு எங்களுக்கு குறைகள் எழுதிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை பிரிச்சு கொடுத்துட்டோம்னா ஒருவேளை பால் பணம் லேட் ஆச்சுன்னா நம்ம பணம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எங்க உடனே பணம் தராங்களோ அங்க மாறிடுவாங்க. அந்த ஆப்ஷனும் போயிடும் கையை விட்டு. சங்கம் இருந்தாதான் உறுப்பினருக்கு விலை கிடைக்கும். சங்கம் இல்லாத ஊர்ல எந்த தனியாரும் விலை கூட கொடுக்கறது கிடையாது. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்ன வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பால் சொசைட்டி இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து ரேட்டு கிடைக்கும், நல்ல ரேட்டு. மீறி பால் சொசைட்டி இல்லாத ஊர்ல போய் பாருங்க, வேலை தர ரேட்டு கிடைப்பாங்க. இல்ல அது எங்களுக்கு அறிவிப்பு வரல. 3 ரூபா வந்துட்டு இருக்கு. கடந்த மாதம் வரைக்கும் நான் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை நீங்க சொன்னாதான் உங்களுக்கு 2 லைன் தெரியும். அப்புறம் என்ன திருமலைக்கு நீ ஏதோ கேட்ட? மணி அந்த பிரிச்சு கொடுக்காம இருக்குதான் நல்லது. மணி நீங்க நம்பி கடை வாங்கலாம். 16ஆம் தேதி திறப்பான், 17ஆம் தேதி திறப்பான். அதை பிரிச்சு கொடுத்துட்டா நிறைய பட்டுவாடா பிரச்சனை. அதாவது அடைக்க மாட்டேன் வந்து பால் அதிகம், 2 மடங்கு பால் வருது, அதிகமா இருக்கும். அதை கொடுக்குறான். நான் வரவுதான் ஓட்டிட்டு இப்பதான் கொஞ்சம் காலை ஏற்றி இருக்கும். அது முன்னாடி 700 லிட்டர் 600 லிட்டரே தான் இருந்துச்சு. இப்பதான் 1000 லிட்டரை கிராஸ் பண்ணிருக்கோம். அவங்க 2500 லிட்டர் 3000 லிட்டர் கிராஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு ப்ராஃபிட் கூட வரும் இல்லையா? அதனால அவங்க கொடுக்க முடியும். இனி வருங்காலங்கள்ல அந்தந்த ஆண்டு வர ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுக்கணுங்கிற இது போதும். இப்ப இருக்கிற ஃபண்டு நமக்கு ரன்னிங் கேபிட்டலுக்கு போதும். இனி வரும்போது இந்த ஆண்டு தணிக்கை அப்புறம் எவ்வளவு லாபம் பார்ப்போம். ஒருத்தர் கூட ஆளுங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க. இப்படியே ஓடுது 20 வருஷமா. இங்க எட்டுனா பராமரிப்பு கடனுக்கு எப்படியா இருந்தாலும் மாடு எங்க வளர்க்குறீங்க, அதுக்கு ஒரு சான்று ஏதாவது கொடுக்கணுங்களா? இல்லை ஒரு வேண்டியவங்க சிட்டாவை வாங்கி அதை குத்தகை பார்த்து வருகிறாருன்னு சான்று வாங்கி கூட கொடுக்கலாம். நம்மகிட்ட காடே இல்லைன்னா, எனக்கு காடு இல்லை, நான் வந்து இந்த நிலத்தை வந்து குத்தகை பார்த்து விடுறேன், இங்கேயும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு கடனே தரலாம், பயிர் கடனே தரலாம். பேப்பர் அவங்க கொடுக்குற பணத்துக்கு பேப்பர் வச்சுதானே ஆகணும். அந்த மாதிரி வெளியில போனவங்களுக்குலாம் இனிமேல் மெம்பராகவே ஆக முடியாம லட்சம் வாங்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? 3 ரூபா அதிகமா 4 ரூபா கொடுக்குறான்னு போலாங்கல்ல, அவங்களுக்குலாம் நோட்டீஸாக கொடுத்தாச்சு. இது எதிர்காலத்தில் கூட மெம்பர் ஆக முடியாது. எல்லாம் நம்ம ஊர் தான் சொல்றோம். சோக்காக்கு நோட்டீஸ் அனுப்புறோம், அதை யாரும் வாங்கிக்கல. போனவங்களுக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சோம் நம்ம. அதெல்லாம் அவங்க எதுவும் பொருட்படுத்தல. நம்ம பிரச்சனை மட்டும் திரும்ப விட்டாரு. இல்ல இப்ப யாருமே அதை கணக்கு பண்ணல. 3 ரூபா 2 மாசம் கழிச்சு வந்தாலும் வந்து அப்போ 35 ரூபா 50 ரூபா ரேட்டு வருது. அவன் திடீர்னு 35 ரூபாய்ங்கிறான்,
40ங்கிறான், அப்புறம் 31ங்கிறான். 28ங்கிறான். இல்ல ஒண்ணு என்னன்னா திடீர்னு ஒரு பால் ஊத்துற உறுப்பினர் ஏதாவது திடீர்னு இறந்தாருன்னா 25,000 ரூபாய் அன்னைக்கே கொடுக்கணும் காசோடையா. அது அரசாங்கம் தான் அரசாங்கம் சொல்லுவான் 4 8 அப்படி டெஸ்ட் ரேட்டுக்கு சொல்லுவாங்க. 4 8 ரேட்டிங் ரேட்டு அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி 33 ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது. அதிகபட்சம் அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அடைக்க முடியல போடுறாங்களா? அடைக்க முடியல என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதான் அதாவது ஆவரேஜ் ரேட் தான் வரும். அப்ப வந்து என்னடா 28 ரூபா தராங்க வெயிட் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஆவரேஜ் கீழே கொடுக்காம நம்ம அதை விவரமா என்ன பண்றாங்க, இளங்கரவப்ப பால் தொத்திட்டு வர்றாங்க. ஏன்னா கண்ணு முதாரி ஆகி 40 ரூபா நாங்க போடுறாங்க. நம்ம இளங்கரவையிலேயே ஆவரேஜ் ரேட் போடுறோம் 32 ரூபா 50 ரூபா 10 லிட்டர் கறக்கிற அன்னைக்கு தான் 1.5 லிட்டர் கறக்கிற அன்னைக்கு அதான் அது போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்படியே வெளியில இருந்து அந்த அப்போ உங்க செல்ல கூட ஆனா ஒண்ணுல எடுத்து தான் ஃபார்வர்ட் பண்ணேன். இதுல அப்ப எடுக்க முடியல. அது யூடியூப்ல போடுவா. ஆமா ஆமா போட்டோ ஆபீஸ்ல மீட்டிங் நடத்தணும்னு ரெக்கார்ட் பண்ணனும். இங்க இருந்து ஒரு போட்டோ நான் எடுக்கிறேங்க. நிறைய சௌரியம் இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்குமா? என்ன மணி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் டெபாசிட்டா போட்டுருக்கோம் பேங்க்ல. ஐடிபிஐ பேங்க்ல சொசைட்டி 10 லட்சம் ரூபாய் டெபாசிட்டா போட்டுருக்கோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபா ரோலிங்ல வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம அடுத்த நாளே பட்டோடா பண்ணோம். அங்க இருந்து வருது வரல பட்டோடா பண்ணிட்டே அந்த கஷ்டம் வந்துடும். பணத்தை பிடிச்சிட்டோம்னா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பாலை கடல்ல ஊற்றிக்கிட்டு 40 நாள் பணம் பெண்டிங் கூட தான் இருந்துருக்கு. அப்பெல்லாம் வந்து 40 நாள் வச்சு தான் பணம் தருவாங்கன்னா யார் விட்டுருவாங்க? அதுக்காக தான் ரிசர்வ்ல இருக்கு. நம்ம பிரிக்கணும்னா கணக்கெடுத்து பிரிச்சு விடலாம். பட் சங்கம் தாக்கு பிடிக்கணும்னா சமயத்துல அவங்க விலை கூட கொடுப்பாங்க. திடீர்னு பிரைவேட் பால் வாண்டட்னா கூட கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ரோடோட ஒரு குறிப்பிட்ட 90 நாளைக்கு கொடுத்தோம்னா பணம் பூரா அங்கே போயிடும். நீங்க பணம் இப்போ எல்லாருக்கும் அந்த தேதியில் பணம் கிடைக்குது. அந்த தேதியில் பணம் கிடைக்கிறது முக்கியம். யாருக்கையும் பதில் சொல்ல ஏன் கொடுத்தாலும் அந்த 4 தரப்பான்னு நம்பி வாங்கலாம். அப்படிதான் எடுக்கிறேன். பள்ளியில் லோனு கேட்டாங்க அவங்க எதுவுமே செய்ய முடியல. அது ஏதாச்சும் போய் அந்த நீதான் கேட்கணும். கட்ட சொல்லணும். அவங்க அடுத்தது எதுவுமே வாங்க முடியாத நம்ம பேங்க் என்ன சொல்லுதுன்னா சொசைட்டி வந்து ரிகார்டிங் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாதான் லோன் தருவாங்க. முறைப்படி கையெழுத்து அவங்க நீங்கள் கட்டலைன்னா நான் கட்டுறேன் அப்படின்னு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அந்த அக்ரிமெண்ட் எதுவும் நம்ம போட்டுக்கணும். அப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம பால் போனதில் டக்குன்னு கொடுத்துருவாங்க.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்சி கடன் மைனாரிட்டி கடன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது எம்சி கடன்னு கொடுக்க சொன்னாங்க. ஒரு 5 பேருக்கு தான் கொடுத்தோம். நானும் ஆர்வ கோளாறுல கொடுத்தேன். கடைசி வரைக்கும் கட்டல 2 பேர். அது இன்னமும் ரிசர்வ் வர வேண்டிய இடத்துல சொசைட்டி பணத்துல இருக்கு. சொசைட்டி பணத்தை பிடிச்சிட்டாங்க. இது வந்து வர வேண்டிய இடத்துல இருக்கு. நம்ம வந்து பேங்க்ல டிபாசிட் அக்ரிமெண்ட் கேட்கறாங்கன்னு நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம பணத்தை பிடிச்சிடுவாங்க. எல்லாமே கொஞ்சம் அப்படி விலகி கருத்தையும் கொடுக்காம மாட்டிக்காமையும் தான் கடன் வாங்கி கொடுத்துருவோம். வள்ளி இறந்து போச்சு. நம்ம ஊரு நமக்கு எல்லாம் தெரியும். அது அவங்க வீட்டுல போய் யாருக்கும் அடுத்ததுக்கு ஜாமீன் போடுறதுக்காக அது ஜாமீன் போடும்போது யோசிக்கணும். அப்படின்னா யாருமே லோனுக்கு ஜாமீன் ஒரு லோன் ஜாமீனுக்கே வந்திருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா அது நம்ம நான் கட்டலைன்னா நீதான் போய் சொல்லணும். ஜாமீன்ங்கிறது அந்த பொண்ணு என்ன கட்ட வேணும்னு சொன்னதாக தான் சொல்லுது. நான் கட்ட மாட்டேன். நீ கட்ட வேணும்னு சொன்னதான் சொல்லுது. சரி நான் அதுக்காக ஓனட சொல்றேன். சரி இப்ப நான் கட்ட சொல்றேன். கட்டிருக்கோம். அது பேச்சுக்காக சொல்றது. அவன் ஏதோ ஒரு குழுவில் எடுத்தா கூட நான் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட மூத்த போறேன். அந்த அம்மா இறந்து போச்சு. அது எல்லாம் பண்ணுங்க சார். நான் அவர்கிட்டயும் மூத்த போறேன். ரைட்டா பண்றதுக்குலாம் பேங்க் மேனேஜர் நினைச்சா அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு ஏதாவது போன வருஷமே வந்து முதல்லயே போய் 4 எம்பிஏ கொண்டு ஒரு டெஸ்ட்டை கொண்டுன்னா அவர் எப்படி பேச முடியும்? கொஞ்சம் காலத்தை தள்ளிதான் ஏதாவது பண்ண முடியும். நாம வந்து அவங்க மூச்சை கொடுத்து தான் இருக்கோம். அதே இறந்து போச்சுங்க நீங்க எப்படி சொல்ல பண்றது அப்படின்னு மேனேஜர் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அது சட்டத்துக்கு முன்னாடி நான் அப்படி சொல்றேங்கிறத இவங்க இறந்துருச்சு சரி பாத்துக்கலாம்னு ஒரு ரிப்போர்ட் தானே பண்ணுவோம். இப்ப சரி இன்னொரு பிரச்சனை வந்து கட்டிடுமா அப்படின்னு நான் கட்ட வேண்டியது. பேசுறோம் குடும்பத்துல சொல்ல பண்ணா நம்ம சொல்றோம். அதுவே நம்ம மேனேஜர் சொல்லுங்க. சரி நம்ம கட்டுங்க கட்டிடுங்க. சொல்றது பேச்சுக்காக சொல்றது. எங்க அம்மா இறந்துட்டாங்க என்னால கட்டேன்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டே போலாம். அவரு கட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அடுத்த ஆளுக்கான பிரச்சனை. சொசைட்டில லட்டு வாங்கி கூட்டி கொடுத்துட்டீங்க. அதனாலதான் அவங்க நிப்பாட்டு முதல்ல இருந்த கண்டித்து சொசைட்டில லட்டுலாம் கேட்டாங்க. நாமே அதாவது பால் பணத்துல அக்ரிமெண்ட்டே கேட்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்த அது நம்ம செஞ்சோம். அதுலயும் வந்து எப்படி நான் கடிதம் கொடுக்குறேன்னா பால் வழங்கும் பட்சத்தில் சுத்தம் செய்து இத்தல் செய்யறேன் தான் கொடுப்பேன். வழங்கும் பட்சத்தில் அவங்க ஊட்டலைன்னா நான் பண்ணுவேன். சொசைட்டி பணத்தை பிடிச்சிக்கிறது ஒத்துக்கலன்னு அர்த்தம். அந்த சொசைட்டி பணத்தை பிடிச்சிங்கன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? அவங்க கேட்கறது எல்லா வங்கியும் கேட்கறாங்க. கடந்து போய் தான் வாங்கிக்கலாம். என்ன மாதிரி இப்பதான் இல்லையா? மறுபடியும் போலாமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானே. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேர்தலாம் பார்த்து அதாவது தலைவர் வந்தவொடனே நானே சேர்த்து